அக்கா, அந்த கிழவிகிட்ட இருந்து நகையை எப்படி வாங்கணும்னு யோசிச்சிட்டீங்களா? ஒரு யோசனை இருக்கு. இரு, அக்காவும் வந்துடட்டும். என்னக்கா இது? முக்கியமான விஷயம் பேசணும், கொல்லப்புறத்துக்கு வானா இவ்வளவு லேட்டாவா வர்றது? என்னடி மஹிந்திரா இப்படி சொல்லிவிட்ட? அப்புறம் என்னக்கா, எவ்வளவு தூரம் வெயிட் பண்றது? உங்களுக்கு என்னடி ஆபீஸ்க்கு கிளம்புறேன்ட்டு வந்துட்டீங்க? நான் அப்படியா அந்த கிழவி கிட்ட இருந்து தப்பிச்சு வர வேண்டாமா? மாவாட்டுங்குது, டீயை போடுங்குது, ஐயோ ஃபேனை போடுங்குது, இனி பாடாப்படுத்தி எடுக்குது. இதுக்கு தான்க்கா கிளவிய ஆரம்பத்திலே தட்டி வைக்கணுங்கிறது. நீ தான் வீட்டுக்கு மூத்த மருமக அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு உன்னை நீயே கெடுத்துக்கிட்ட போ. தப்புதான் டி, ஆரம்பத்திலே உன் பேச்ச கேட்காம போனது தப்புதான். சரி அதை விடு, இப்ப நகையெல்லாம் எப்படி வாங்குறது யோசனை இருக்கா? அத அக்கா கிட்ட தான் கேட்கணும். இருங்க அக்கா, சொல்லுங்கக்கா. இந்த பாருக்கா, இன்னைக்கு என்ன நாள்? இதை கேட்க வாட்டி வர சொன்னேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஐயோ அக்கா, பாடா படுத்தாதக்கா, இன்னைக்கு சம்பள நாள். அட ஆமா. இன்னைக்கு எப்படியும் சம்பள பணத்தை வாங்குறதுக்கு கிழவியும் வாசல்லே கடையா கிடக்கும். கல்யாணம் வருதெல்லாம் நகையை தாங்கன்னு கேட்டு பார்ப்போம். தரலையா? நகையை தந்தாதான் சம்பளத்தை தருவோன்னு சொன்னா போதும், உடனே வாயை பிளந்துட்டு அந்த கிழமையை எடுத்து கொடுத்துருவான். ஏட்டி, நீங்களாம் 1000 2000ன்னு சம்பாதிக்கிய, வாய் பேசுவிய, எனக்கு அப்படி ஒண்ணும் இல்லையே. இக்கா, இங்க கூட பழகிமாக்கா, உனக்கு புத்தி வரல. நகையை தந்தாதான் சமைப்பேன்னு சொல்லு, இல்லைன்னா நீங்களே சமைச்சிக்கோங்கன்னு சொல்லுக்கா. அப்படி போடு. கிழவிக்கு அடுப்புனாலே அலர்ஜி. அது என்னைக்கு சமைச்சிச்சு? நீ தானே இவ்வளவு நாள் சமைச்சிட்டு இருக்க. நீனும் ஸ்ட்ரைக் பண்ணு. என்னது ஸ்ட்ரைக்கா? ஆமாக்கா, நகையை தரலன்னா ஸ்ட்ரைக் பண்ணு. நகையை தந்துருமா? தந்தாதான் சோறுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா நகை வந்துடும். பயமா இருக்கட்டி, நீங்களாவது 4 எழுத்து படிச்சவிய, கரெக்டா பேசுவிய, என்னால எப்படி முடியும்? என்னக்கா நீ? அவங்கவுங்க உரிமைக்கு அவங்கவுங்க தான் போராடணும். என்ன டீங்க மாநாடு? அது ஒண்ணும் இல்லைங்கத்த, குழந்தனாருக்கு வர கல்யாணம் வருது. அதுக்கு என்ன? இல்லைங்கத்த, எப்படியும் நீங்க பட்டு புடவையா எடுத்து தருவீங்க. என்னது பட்டு புடவையா? இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே. ஆளாளுக்கு ஒரு கூரை புடவை எடுத்து வேலையை முடிக்கலான்னு பார்த்தா இவ என்ன பட்டு புடவைக்கு ஐடியா போடுறா? பெரிய வீட்டு மருமகன்னா சும்மாவா அத்தை? வர்றவங்க எல்லாம் உங்க மருமகளை பார்த்து பெருமையா பேச வேண்டாமா? எப்படியும் 1000 2000 தான் புடவை எடுப்பீங்க. ஆமா ஆமா. ஏக்கோ, நல்லா போட்டு வாங்குறப்போ. அதாத்த, அந்த புடவை நல்லா எடுப்பா தெரியணும்னா நகைலாம் போடணும்ல. அதான் நகையை உங்ககிட்ட இருந்து கேட்கலாம்னு. என்னது நகையா? ஐயோ மருமவளே, நகைலாம் வேண்டாம். பவுன் இருக்க விலைக்கு நகையெல்லாம் போட்டு வெளியே போக கூடாது. எவனாவது அத்துட்டு போயிட்டான்னு வைங்க, நகை போனா போகுது. உங்க கழுத்துவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா என்ன பண்றது மருமவளே? நம்ம அப்படி ஐடியா போட்டா கிளவி இப்படி ஐடியா போடுது. அதனால நகைலாம் வேண்டாம் மருமவளே, அது பத்திரமா லாக்கர்ல இருக்கட்டும். ஆளாளுக்கு ஒரு புடவை எடுத்து தரேன். பாத்தியாட்டி கிளவி எப்படி பேசிட்டு போகுதுன்னு. அத்தை, சரிங்க அத்தை, விடுங்க. நீங்க நகையை தராட்டினா இருக்கட்டும். ஆமா, நீங்க சொன்னதும் சரிதான். பவுன் இருக்க விலைக்கு எவனாவது அத்துட்டு போயிட்டானா என்ன பண்றது? அது பத்திரமா லாக்கர்லயே இருக்கட்டும். அத்தை உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவேன். ஆமா அத்தை. ஏய் கிரிஜா, இன்னைக்கு சாயந்தரம் வேலையை முடிச்சதும் அந்த ஜுவல்லரியில வெயிட் பண்ணு, நானும் வந்துடுறேன். எந்த ஜுவல்லரி? ஐயோ அத்தை, உங்களுக்கு தெரியாதா? கல்யாணி கவரிங். நீங்க எங்க மேல எவ்வளவு அக்கறையா இருந்தா அந்த நகையால எங்களுக்கு எவ்வளவு ஆபத்து வரும்ட்டு யோசிக்கிறீங்க. உங்க அளவுக்கு கொஞ்சமாவது நாங்க இருக்க வேண்டாமா அத்தை? அதுக்கு அதான் இன்னைக்கு சம்பள நாள் வேற. வாங்குற அவ்வளோ பணத்துக்கும் கவரிங் நகை வாங்கிட்டோம்னா யாருமே அத்துட்டு போக மாட்டாங்கல்ல. நாங்களும் நீங்க எடுக்கிற புடவைக்கு மேட்சா நகை போட்ட மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு பெருமையாவும் இருக்கும்ல அத்தை. என்னது வாங்குற அவ்வளவு பணத்துக்கும் கவரிங்கா? கவரிங்க வச்சு தண்ணியே குடிக்க முடியும்? இவ ஒரு 3000 தருவா, அவ ஒரு 2000 தருவா, மொத்தமா 5000. 5000 ரூபாய்க்கு கவரிங் நகையா? கடவுளே. மருமவள, கவரிங் நகைலாம் எதுக்கு? இல்லத்த, அவ்வளோ விலை கூடன பட்டு எடுத்து நகை போடலன்னா எப்படி? வரவங்களும் உங்களை தான் கேவலமா பேசுவாங்க. பேசுனா பேசிட்டு போட்ட மருமவள. அத்தை, அது எப்படி உங்களுக்கு ஒண்ணுன்னா எங்களால சும்மா இருக்க முடியாது. வாடி கிரிஜா, போலாம். ஐயோ என்ன இது? இந்த மாசம் வர சம்பளத்துக்கு ஆப்பு வச்சுட்டாலே, இதை உடனே அந்த மனுஷங்கிட்ட சொல்லணுமே. என்னங்க என்னங்க? ஐயா, நல்லா பார்த்துட்டேன். அடப்பு மெயின் லைன்ல இல்ல, உங்க வீட்டுல இல்லதான் இருக்கு. என்னம்மாப்பா, 4 நாளா வீட்டுல இருக்க முடியல, ஒரே கவச்ச நாத்தம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆனா நீ ஏமா கேளு சரியா? உள்ள இறங்கி இந்த அடப்பை எடுத்து விடு. 50 ரூபா ஆகும் ஐயா. என்னது 50 ரூபாயா? அதெல்லாம் முடியாதுப்பா, வேணும்னா 1.25 ரூபா தரேன். 1.25 ரூபாயா? உன் வீட்டு சாக்கடை அல்றதுக்கு எனக்கு 1.25 ரூபாயா? 50 ரூபா இருந்தா தான் உள்ள இறக்க முடியும். 50 ரூபாலாம் தர முடியாது, வேணும்னா 25 பைசா கூட்டி 2 ரூபாயா தரேன், உள்ள இறங்கு. போயா, நீயும் ஒரு 2 ரூபாயும். 50 ரூபா வாங்கிட்டு போய் வீடு கட்டலான்னு பாத்தியோ? யார் இந்த தர்மலிங்கம்? இங்கதான் இந்த தர்மலிங்கம் நிக்கிறான். 50 ரூபா கொடுக்கறதுக்கு நானே இந்த சாக்கடை அள்ளி போடுறேன். ஏங்க ஏங்க கேட்டி பைத்தியக்காரச்சி, என்ன டீ? ஏங்க எங்க குடியே முழுகி போச்சுங்க. குடி முழுகி போச்சா? விடு, 2 ரூபா தானே. அவன் 2 ரூபா தரேன்னு வேண்டான்ட்டு போயிட்டான். நானே உள்ள இறங்கி அடப்ப எடுக்கேன். ஐயோ அது இல்லைங்க, நம்ம மருமகள்லாம் சேர்ந்துக்கிட்டு நகை கேக்குறாங்க நம்ம கிட்ட. நகையா?
அவளுக்கு எதுக்கு நகையா? அதாங்க நானும் அதை தான் கேட்டேன். அதுக்கு இன்னைக்கு சம்பள நாள், சம்பளம் அவளத்துக்கும் நாங்க கவரிங் நகையா வாங்க போறோம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அந்த இந்திரா. கவரிங்கா? அட ஆமாங்க. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, இதுக்குதான் அவளுக்கிட்ட வாயை கொடுக்காதேங்கிறது. கல்யாணத்துக்கு சொல்லி தான் கேப்பாளுவ நகைய. ஒரு நாள் தானே போட போறாளுவ, போட்டா போட்டுட்டு போறாளுவ. வா மொத போய் நகையை எடுத்து கொடுத்து அவளோட சம்பளத்தை இன்னைக்கு வாங்க பார்க்கணும். அதை முத பண்ணுங்க, இல்லைன்னா சொலையா 5000 ரூபாயும் கவரிங் கடைக்கே போயிடும். வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா கேக்குறியா? என் குடியில மண்ணெல்லி போடுறதே நீதான். ஆமா, எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லுங்க. ஆனா 6 மணி ஆனா கொசு கடிக்குது மட்டும் வந்துருங்க. எட்டி மிதிச்சுன்னு வை, இடுப்பெலும்பு உடஞ்சிரும். வாடி. ஆ என்னம்மா ஏதோ கவரிங் நகை எடுக்க போறேன் அப்படி இப்படின்னு பேச்சடிப்பட்டுச்சு. ஆமாம் மாமா, கல்யாணம் வேற வருது, வெறுங்கலத்தோட எப்படி நிற்க முடியும்? இந்தாங்கம்மா உங்க நகையெல்லாம். நீங்க எதுக்குமா கவரிங் நகை போடணும்? இந்தாங்க உங்க நகை இந்த பெட்டியில தான் இருக்கு, எடுத்துக்கிடுங்க. ஐயோ வேண்டாம் மாமா, எங்களுக்கு நகை வேண்டாம். பாவம், நகை இருக்க விலைக்கு எவனாவது அத்துட்டு போயிட்டான்னு வைங்க, எங்கள் கழுத்துங்கெல்லாம் பாவம் கீறல் விழுந்துரும். வேண்டாம். நம்ம வீட்டுக்குள்ள வந்து எவமா அத்துட்டு போறா? இந்தாங்க நீங்க தங்க நகையே போடுங்க. அப்படிங்களா மாமா? அப்போ கவரிங் நகை வேண்டாம். நீங்களாம் யாரு? இந்த தர்மலிங்கத்தோட மருமக. கவரிங் நகை போட்டால் ஏன் மரியாதை என்ன ஆகுறது? நீங்க எல்லாரும் கண்டிப்பா தங்க நகை தான் போடணும். சரிங்க மாமா, நீங்கள் ஆசைப்படுறீங்க, நாங்கள் தங்கத்திலேயே போடுறோம். வாங்கக்கா நம்ம போவோம். ஐயோ ஐயோ ஐயோ, நகையெல்லாம் எடுத்துட்டு போறாளே. ஏட்டி பைத்தியக்காரி, இதுக்கு தான் அவள்கிட்ட வாயை கொடுக்காதங்கிறது. இப்போ அவ்வளவு நகையும் போச்சா? நான் என்னங்க பண்றது? இதுக்கு தான் டி இந்த வரவு செலவு கணக்கு மருமக கணக்கெல்லாம் நான் பாத்துக்கிடுறேங்கிறது. ஆமா, 6 மணி ஆனா மட்டும் கொசு கடிக்குதுன்னு கூப்பிடுங்க. நான் வரவு செலவு மட்டும் நான் பார்க்க கூடாதாக்கும். பாட்டி பைத்தியக்காரி. அக்கா பொண்ணுன்னு அந்த இந்திராவை கட்டி வச்சிங்க, சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு. இப்ப அவ தான் நம்மளை வச்சு செய்யறா. எல்லாம் எனக்கு தெரியும் போடி. அக்கா பரவாயில்லையே, கிளம்பணும் கிளவி நகைப்பெட்டியை கொடுத்துட்டாங்க. எதை எதை எப்படி பேசுனா கிளவி நகைப்பெட்டியை கொடுக்கணும் எனக்கு தான் தெரியும். சம்பளம் பூரா கவரிங் நகை வாங்க போறோன்னு எப்படி அலறிட்டு வந்து கொடுத்தாங்க பத்தியா? சரிக்கா, அடுத்து என்ன பண்ண போறோம்? முதல்ல நம்ம நகையை மாதிரி டூப்ளிகேட் நகை ரெடி பண்ணணும். எதுக்கு இந்திரா? ஏக்கா என்னக்கா இப்படி விவரம் இல்லாம கேக்குற? பிறந்த வீட்டு பக்கம் போனோம்னா வெறுங்கலத்தோட தானே போக வேண்டியிருக்கு. நம்ம என்ன நகை நட்டு இல்லாமையே வந்தோம்? இல்லைன்னா வரதட்சணை வாங்காம தான் நம்மளை கூட்டிட்டு வந்தாங்களா? இதே மாதிரி டூப்ளிகேட் நகை ரெடி பண்றோம். டூப்ளிகேட் அவ்வளோத்தையும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலவிக்கிட்டையும் கலத்தி கொடுக்குறோம். சரிக்கா, இந்த நகையெல்லாம் அவரவர் நகையை அவரவர் வச்சுக்க. உங்கட்டி அம்மா வீட்டு பக்கம் போகும்போதே எடுத்துட்டு போய் போடுங்க. ஆனா நம்ம கொடுத்த நகையெல்லாம் டூப்ளிகேட்னு தெரிஞ்சு போச்சுன்னா? இங்க பாருடி கிருஜா, அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படிக்கா? என் அனுபவத்துல சொல்றேன். எனக்கே கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் அந்த நகை லாக்கருக்கு போனதே இல்லை. எல்லாம் அந்த கிழவன் கையில தான் இருக்கு. அப்ப சரி. இந்தாக்கா உன் செயின்லாம் எடுத்துக்கோ. இருக்கட்டும் இந்திரா, கல்யாணத்தன்னைக்கு வாங்கிக்கிடுறேன். ஆமாக்கா, நானும் கல்யாணத்தனைக்கே வாங்கிக்கிடுறேனே. சரி, அப்போ மொத்தமா என் ரூம்லயே இருக்கட்டும். சரிக்கா, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேக்கா. சரி கிரிஜா. ஏங்க, கல்யாணத்துக்கு வேற பட்டு புடவை கேட்காளுங்க. நீ போச்ச நிலை இன்னும் போவலையாட்டி பைத்தியக்காரி. இதெல்லாம் நீ வாய் கொடுத்து வாங்கின வம்பாதான் இருக்கும். ஆளாளுக்கு ஒரு கூரை புடவை எடுத்து வேலையை முடிக்கலன்னு பார்த்தா பட்டு சேலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்க. இனி பட்டு சேலை எடுத்து கொடுக்கலன்னா அடுத்ததும் சம்பளத்துலதான் எடுப்பேன் பாழுவேன். அடியே பைத்தியக்காரி, அவ்வளோ சம்பளத்துலதான் இந்த குடும்பமே ஓடிட்டு இருக்கு. அவள் வழி எதுவும் சொல்லாத. ஆனு போ. இதுக்குதான் வரவு செலவு கணக்கெல்லாம் நான் பாக்கணுங்கிறது. எட்டு எத்தனை? 8 8 2 8. மண்டையிலே ஒரு கொட்டு ஓடிரு. சவுளி கடைக்காரன்ட்ட சொல்லி அனுப்புறேன், விலை குறைஞ்ச பட்டா அனுப்ப சொல்லி. எது நல்லா இருக்குன்னு பார்த்து ஏடு. சரிங்க. இந்த பொம்பளைங்க ஆட்சியே கவுத்துருவாள்வோமா. இவ்வளோகிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். அப்பா வாங்க மூத்தவரே, இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கியே போலையே. இந்தாங்கப்பா என் சம்பள பணம். என்னடா 65 ரூபா தான் இருக்கு? இல்லப்பா, நேற்று என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பிறந்த நாள்னு கூட்டு போய் அங்கே ஊற்றி கொடுத்துட்டான்வோ. இப்படியே குடிச்சிட்டே இருடா, நல்லா இருக்கு. என்னப்பா, எதுவாக இருந்தாலும் நல்லது கெட்டதாக இருந்தாலும் நான் தானப்பா உங்களுக்கு செய்யணும். ஆமாண்டா, நேற்று என்னைய சாக்கடைக்குள்ள தள்ளி மேலே குழிய மூடுனியே, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் நீ தான் செய்வேன்னு. போ போய் வேலையை பாரு. அப்பா மறுபடியும் என்னடா? பஸ் பாஸ் எடுக்கணும்ப்பா, ஒரு 100 ரூபா தாங்க. நாய் கொடுத்த சம்பளம் 65 ரூபா, கேட்கறது 100 ரூபா. எப்படிப்பட்ட நாய் பாத்தியா? இந்தா எடுத்துட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என் 2வது பையனும் 3வது பையனும் கொடுக்குற சம்பளத்துல தான் இந்த வீடே ஓடுது. வரட்டு இன்னைக்கு சம்பள நாள் தான், சாயந்தரமா கொண்டு வந்து தருவான்னு. பையன் நம்ம கைக்குள்ள வைக்கிற வரைக்கும் நம்ம ராஜ்யம் தான். பொண்டாட்டி பேச்ச மட்டும் கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு அப்புறம் நம்ம ராஜ்யம் இல்லை.